நண்பர்களே, இப்போ வடலூர் வந்திருக்கோம். இது தைப்பூசத்தை முன்னிட்டு இங்கே ஜோதி தரிசனம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு, 10 மணிக்கு, 1 மணிக்கு, 7 மணிக்கு, நைட்டு 10 மணிக்கு. அதே மாதிரி மறுநாள் காலையில் 5:30 மணிக்கு. இந்த 6 தடவை வந்து 7 திரைகள் விளக்கி ஜோதி தரிசனம் காட்டுவாங்க. இது வந்து வள்ளலார் அவர் கையால் ஏற்றி வச்ச ஜோதி. இது தைப்பூசத்து அன்னைக்கு தான் இந்த 7 திரைகள் நீக்கி தரிசனம் கொடுப்பாரு. மற்ற பௌர்ணமி டயத்தில் வந்து 6 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம். இந்த தைப்பூசத்துக்கு மட்டும் 6 முறை இங்கே ஜோதி தரிசனம் நடக்கும். இந்த ஜோதியை தரிசனம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம். இந்த சுற்று வட்டார மக்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரே விழா கோலம். அவ்வளோ கூட்டம் வரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் நடந்துக்கிட்டே இருக்கும். பொதுமக்கள் தனியாகவும் பண்ணுறாங்க. அதே மாதிரி வள்ளலார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே போய் ஜோதி தரிசனம் பார்க்குறது ரொம்ப சிரமம்னு சொல்லிட்டு வெளியில் எல்இடி டிவி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க எல்லாமே இங்கேருந்து ஜோதி தரிசனம் பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குது. பாருங்க, வடலூர் ஜோதி தரிசனம் கூட்டம் பாருங்க, அவ்வளோ கூட்டம் இருக்கு. கட்டுக்கடங்காத கூட்டம். மனசார எல்லாம் ஜோதி தரிசனம் பண்ணிருக்கீங்க.